எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டி திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 மூன்றாம் திருமொழி. இதில் 15 பாசுரங்களில் கண்ணனுடைய திருமேனி எழிலை பற்றி ஆழ்வார் ரொம்ப அனுபவித்து நமக்கு தந்திருக்கார். மீதி இருக்கிற பாசுரங்களை இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். அந்த கண்ணனுடைய திருமேனி எழிலை பற்றி இனி என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். விண்கொள்ளமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து தென்கொள்ள சுரரை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவாம் காணீரே கனவளையேர் வந்து காணீரே கனவளையேர் வந்து காணீரே. விண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கு அசுரர்களால் உண்டான துன்பங்கள் தீர வசுதேவர் மகனாக அவதரித்து அசுரர்களின் வலிமையை நாளும் அழித்து வளர்கின்ற இந்த கண்ணனுடைய கண்ணழகை பாருங்கோ. கண்ணழகால தான் இவனை கண்ணன்னு சொல்கிறா இல்லையா? அதனால் அந்த குழந்தையோட கண்ணழகை பாருங்கோ அப்படின்னு யசோதை கூப்பிட்றா. அதுவும் என் கண்ணனுடைய கண்ணழகை பார்க்க 2 கண் போருமா அப்படின்னு வேற கேட்குறாளாம் யசோதை. பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் முய்ய திருவின் வடிவக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளி மணிவண்ணன் புருவம் இருந்தவா காணேரே குவிமுலையேர் வந்து காணேரே புருவம் இருந்தவா காணேரே பூன்முலையேர் வந்து காணேரே. இந்த கண்ணன் பிறந்ததுலேருந்தே அசுர சம்ஹாரம் செய்கிறான். இந்த உலகம் உய்வதற்காக அவன் பிறந்த அந்த நிமிஷத்திலிருந்தே அவன் அசுரர்களை சம்ஹாரம் பண்ணிட்டுருக்கான். இந்த உலகம் உய்வதற்கு திருமகள் போன்ற அந்த தேவகியை பெற்றெடுத்த இந்த கண்ணன் அதுவும் எப்படி இருக்கான் தெரியுமா? கருப்பு வைரம் மாதிரி பிரகாசிக்கிறானான். அவனுடைய புருவ அழகை பாருங்கோ அப்படின்னு சொல்கிறா யசோதை. அடுத்தது மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திருத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திருத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில்கொள் மகர குழையவே வண்ணம் எழில்கொள் மகர குழலிவை தின்னம் இருந்தவாம் காணீரே சேயிழையேர் வந்து காணீரே. பிரளய காலத்தில் 7 உலகங்களும் அழியாதபடி என்ன பண்ணாராத அப்படியே உண்டாராம். அதுவும் எப்படி சந்தோஷமாக அதை முழுங்கி அதை வயிற்றில் காப்பாற்றி அந்த ஆளிலையில் யோக நித்திரை செஞ்சுட்டுருக்கானாம். அந்த ஆளிலை கிருஷ்ணனுடைய அந்த மகர குண்டலங்களை பாருங்கோ. அந்த காதில் அணிஞ்சுட்டு இருக்கிறதுனாலேயே அந்த மகர குண்டலங்கள் ஒளி வீசுறதான் அப்படின்னு சொல்லிட்டு யசோதை சொல்கிறா. மகர குண்டலங்களுக்கே அவன் பெருமை சேர்க்கிறான் காதில் போட்டு, அதை பாருங்கோ அப்படிங்கிறான். முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றில் இழைத்து திரி தருவோர்களை பற்றி பறித்து கொண்டாடும் பரமன் தன்
நெற்றி இருந்தவா காணீரே, நேரிழையீர் வந்து காணீரே. சின்ன பசங்க என்ன பண்ணுறா, பெண்கள், சின்னஞ்சிறிய பெண்கள், ஒரு 7-8 வயசு இருக்கும், சின்ன மரத்தில் மணலை வாரி அதை சேர்த்து வச்சு குமிச்சு வீடு கட்டுறாளாம். இதெல்லாம் பின்னாடி இன்னொரு ஒரு திருமொழியில் வரப்போகிறது, அதை அப்புறமா பார்ப்போம். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணலாம், 3 கற்களை வச்சு அடுப்பை மூட்டி அந்த மணலை போட்டு சமையல் பண்ணி சமையலாகிறதுங்கிறா. அப்புறம் இன்னொரு 2-3 பசங்க என்ன பண்ணுறா, மைனாவோட கொஞ்சரா ஒருத்தி, ஆணிலோட ஒருத்தி கொஞ்சரா. இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இந்த பசங்க விளையாடுறதுகள். சின்ன மணலில் 3 கல் வச்சு அதில் மணலை குவிச்சு அதில் சமைச்சி, அப்புறம் மணலில் வீடு கட்டி பறவைகளோட, சின்ன சின்ன பறவைகளோட கொஞ்சி, அணிலோட கொஞ்சின்னு இருக்கிற அந்த குழந்தைகளை என்ன பண்ணுறான் தெரியுமா, இந்த கண்ணை, குறும்புக்கார கண்ணை என்ன பண்ணுறான், பின்னாடி பதுங்கிண்டு என்ன பண்ணுறான், அந்த மைனா, முறம், பானை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விடுறான். அந்த குழந்தைகளுக்கு அழ அந்த எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அப்படியே ஓடுறான். அந்த பசங்க துரத்தின்னு வருதான். முத்து முத்தாக நெத்தியில் வேர்வை சிந்தர்தான் இந்த ஓடுற கண்ணனுக்கு. எப்படி விளையாடுற அந்த பசங்களுக்கு ஒன்றும் ஆகலையா, பிடிங்கின்னு ஓடுற இவனுக்கு வேத்து கொட்டுறதான் நெத்தியில். அந்த வேர்வை எப்படி இருக்கான் தெரியுமா, முத்து முத்து முத்தாக இருக்கான், முத்தழகை பார்க்குற மாதிரி இருக்கான். அதனால் பெண்களே, என் கண்ணனுடைய நெற்றி அழகை காண வாருங்கள் அப்படிங்கிறான். அடுத்ததாக என்ன சொல்கிற தெரியுமா, அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு, அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு, அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு, கடல்கள் சதங்கை கலந்தெங்கும் மார்ப, கடல்கள் சதங்கை கலந்தெங்கும் மார்ப, அழகிய பைம்பொன்னின் கோலழகை கொண்டு, கடல்கள் சதங்கை கலந்தெங்கும் மார்ப, மழங்கன்றினங்கள் மறித்து திரிவான், கடல் கன்றினங்கள் மறித்து திரிவான், மழக்கன்றினங்கள் மறித்து திரிவான், குழல்கள் இருந்தவாம் காணீரே, குவிமுலையீர் வந்து காணீரே. அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு, கடல்கள் சதங்கை கலந்தெங்கும் ஆர்ப்ப, மழக்கன்றினங்கள் மறித்து திரிவான், குழல்கள் இருந்தவா காணீரே, குவிமுலையீர் வந்து காணீரே. கண்ணன் என்ன பண்ணுறான் தெரியுமா, பொன்னால் செய்யப்பட்டுள்ள கொம்பினை, அந்த மாடுகளுக்கெல்லாம் கொம்பு எதில் பண்ணியிருக்காளாம், அந்த மாட்டு கொம்பில் பொன்னால் இது பண்ணி அதில் சொருகியிருக்கா. அந்த கொம்பில் பொன்னால் செஞ்சு அந்த காப்புன்னு அந்த இதுன்னு கொப்பு அதை சொருகியிருக்காளாம் மாடுகளுக்கு, கன்றுகளுக்கெல்லாம். அதை தன்னுடைய அழகிய கைகளை பிரிச்சுண்டு அந்த கன்றுகளை மடக்கிண்டு ஓட்டிண்டு வர்றதுக்காக ஓடுவான். அப்போது அவன் பாதங்களில் இருக்கிற அந்த சலங்கை, கடல் அதெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு கலகல 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 ஜல 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 ஜலன்னு ஓசை வருதான். அப்போது அவனுடைய சுருண்ட முடிகள் அப்படியே காற்றுல அலையிறது. அந்த காற்றுல அலையிற அந்த சுருண்ட முடிகளுடைய அழகை பார்க்க வாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து வாருங்கோங்கிறா. சீக்கிரமாக வாங்க, அப்புறமா பெரியவனாயிடுவான் அப்படிங்கிறா, ஓடி போயிடுவான் அப்புறம் அப்படிங்கிறா. கருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போய் வைகுண்டம் தோன்றுவர்தாமே. இந்த கரிய கூந்தலை உடைய யசோதை கண்ணனுடைய லீலைகளையும் அவனுடைய பாதாதி கேச வர்ணனைகளையும் மற்ற பெண்களுக்கு இதை சொல்கிறது மாதிரி பெரிய ஆழ்வார் 21 பாசுரங்களில் அருளி செய்து நம்மளை மகிழ்ச்சி வர செஞ்சுருக்கார் இல்லையா. அந்த யசோதை என்னெல்லாம் கண்ணங்கிட்ட பார்த்து ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் பெரியாழ்வார் நமக்கு சொல்லியிருக்கார். நம்மளும் என்ன பண்ணிட்டோம், ஆட்சியர்கள் மாதிரியே மாறிட்டோம். நம்ம
ஆயர்பாதையில் இருக்கிற அந்த கோபியர்கள் மாதிரியே நம்மளும் அந்த காலத்துக்கே போயிட்டு கண்ணனுடைய திருமேனி எழில பருகி நம்மளும் சாப்பிட்டோம் இல்லையா? இந்த 21 பாசுரங்களையும் பொருள் தெரிஞ்சு பக்தியோட தினம் யார் சொல்கிறாளோ அவள் பரமபதத்தில் எம்பெருமானோடு இணை பிரியாது இருப்பான்னு பெரியாழ்வார் சொல்லி முடிக்கிறார். இதோட இந்த திருமொழி 3வது திருமொழி முடிகிறது. 4வது திருமொழியில் என்ன தெரியுமா? கண்ணனை தாளாட்ட போகிறார். நம்ம அதை பார்க்க வேண்டாமா? அடுத்த பாசுரங்களில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி சொன்னதில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் பொறுத்து கொள்ளும்படி மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். நன்றி.